எனக்கு அவர் சொல்றாரு மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 111 விதியின் கீழ் அவர்களுக்கு நீங்கள் உரிமை இருக்கின்றது. அறிக்கையை திருத்த படிக்க உரிமை இருக்கு. அதில் எந்த விவாதம் கூடாது. நானும் அறிவேன். 112 விதியில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஒரு அறிக்கையை மாற்றி அளிக்கப்படும் திருத்த அறிக்கையினே அறிக்கை விசாரணை பகுதியிலும் நூலகத்திலும் அந்த அறிக்கையை கொடுக்கப்படும் நாளில் பேரவை கூடும் அரை மணி நேரத்துக்கு முன்பாக உறுப்பினரின் தகவலுக்காக வைக்கப்பட வேண்டும். நான் அன்றைக்கு காலையில் நூலகத்துக்கு போயிருந்தேன், நோட்டீஸ் ஆஃபீஸுக்கும் போயிருந்தேன். இதனுடைய திருத்த அறிக்கையோட நகல் அங்கே வைத்தது எனக்கு தெரியவில்லை. எனவே இது ஒரு ஒழுங்கு பிரச்சனையாக தங்களுடைய கவனத்திற்கு அடுத்த நிகழ்வுகளில் நிச்சயமாக அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே உங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற அந்த முயற்சியை அமைச்சர் பெருமக்கள் மேற்கொள்ள வேண்டும். மாண்புமிகு டி. ராமச்சந்திரன் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மஸ்கான்டெக் ஷிப்பிங் பில்டிங் கம்பெனி 15,000 கோடியில தூத்துக்குடியில 2025 எம்போய் ஆச்சு. அது ஆந்திரா போனதா செய்திகள் வருது. அதை பத்தி அமைச்சர் தெரிவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பட்ஜெட்ல மெட்ரோ ரயில் திட்டம் ஓசூர் இது பெங்களூர் மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிச்சிங்க. அதை எந்த நிலையில் இருக்கு என்பதையும் அறிந்து கொள்ள அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு மாண்பு உறுப்பினர் திரு எம் போஜராஜன் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருவார். மாண்பு உறுப்பினர் திரு எம் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாவதாக நமது சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு இருந்த அச்சம், அங்கு பாரம்பரியம் பெற்ற ஒரு நல்லதொரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மாண்பு உறுப்பினர் ஊட்டி படகு இல்லத்தை தனியார் ஒப்படைக்கும் திட்டம் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு அரசின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் சொல்லுங்க. அவர் பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு கேள்விகள். படகு இல்லத்தை தனியார்படுத்த உத்தேசம் இருக்கின்றதா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன் இருக்கின்ற மேஜையின் மேல் உள்ள சிறு மடிக்கணனியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள் பேரவைத் தலைவர்களே. அதற்காக தான் அவரை முதலில் நான் நன்றி தெரிவித்தேன். எங்களுக்கு வந்த அச்சம், அங்கு பொழுதுபோக்கு அம்சம் என்ற சில நிகழ்வுகள் எல்லாம் அந்த வளாகத்திலே தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காலப்போக்கிலே நமது அந்த பாரம்பரியமிக்க அந்த படகு இல்லத்தை தனியார் ஆக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் தான் இந்த முயற்சியை தெரிந்து கொள்ள முயற்சித்தோம். நீங்கள் அதை இன்னும் சிறப்பாக, ஏன்னா அந்த கழிவு நீர் கால்வாய் எல்லாம் அங்க சேர்ந்து அதனால குயிக்கா ஆகாய தாமரை ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பணங்களை செலவு செய்தும் கூட அதை சீர்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை. மக்கள் முகம் சுளிக்கின்ற மாதிரி அங்க படகு இல்லத்திலே பயன்படுத்துவர்கள் நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துற மாதிரி. ஏன்னா பாரம்பரிய 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜான் சல்லிவன் அவர்களால் உருவாக்கப்பட்ட நல்லதொரு ஒரு ஏரியை நாம் நல்ல முறையிலே அது தமிழகத்துக்கே பெருமை சேர்க்கின்ற ஒரு ஏரி, அதை நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சரை பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டத்தின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வரும் உதகை ஏரி மற்றும் படகு இல்லம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் TTDC மூலம் 1973ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. உதகை படகு இல்லம் ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு மற்றும் பிற மாநில சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மிக முக்கியமான சுற்றுலா மையமாக விளங்கி வருகிறது. இந்த படகு இல்லத்தில் மிதி படகுகள், துடுப்பு படகுகள் மற்றும் இயந்திர படகுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான படகு சவாரி வசதிகள் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் படகு இல்ல வளாகத்தில் சிறுவர்களுக்கான தொடர்வண்டி, பொழுதுபோக்கு மற்றும் இதர சுற்றுலா வசதிகளும் உள்ளன. இதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஆண்டொன்றிற்கு 18,55 லட்சம் வருமானம் ஈட்டி வருகிறது. மேலும் ஆண்டுதோறும் சுமார் 21 லட்சத்திற்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் வருகை புரிகின்றனர். மேலும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் தொடர்ந்து சிறப்பாக நிர்வகித்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை மேலும் மேம்படுத்தி நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலா வளர்ச்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே உதகை படகு இல்லத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் திட்டம் எதுவும் அரசுக்கு இல்லை என்பதை
மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதோடு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் வந்து கழிவு நீரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆகாய தாமரை இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமாக அங்க வந்து ஏற்கனவே நம்ம சுற்றுலாத்துறையினுடைய டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய சேர்மன் வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், நீங்க அவர்களுடைய துணையோடு அது எந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறதோ அந்த அவங்களோடு இணைந்து அந்த கழிவு நீரும் அந்த ஆகாய தாமரையும் அகற்றப்படும் என்பதை இந்த துறை ரீதியாக நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.